வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா மார்ச் 2ஆம் தேதி. இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 500 பாயிண்ட்ஸ் கேப் டவுன்லையும், பேங்க் நிஃப்டி ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கீழே கேப் டவுன்லையும், சென்செக்ஸ் ஒரு 2000 பாயிண்ட் பக்கம் கேப் டவுன்லையும் ஓப்பன் ஆனது. ஸோ இந்த கேப் டவுனுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அமெரிக்கா, இஸ்ரேல் அண்ட் ஈரான் போர் நடந்துட்டு இருக்குது. இந்த போர்னால மற்ற நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்குது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் எப்படி கேண்டில்ஸ்லாம் மூவ்மெண்ட் ஆச்சு அண்டு நம்ம எங்கே ட்ரேட்ஸ் எடுத்தோம், என்ன ப்ராஃபிட் புக் பண்ணோம் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ நம்ம லாஸ்ட் ட்ரேடிங் டேயில் பார்த்துருந்தோம், அதாவது நிஃப்டி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் டவுன் சைடில் மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அண்டு இங்கேருந்து எவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னா, அடுத்த ட்ரெண்ட் லைன் எங்கே இருக்கோ அல்லது அடுத்தடுத்த சப்போர்ட் ஏரியா எங்கே இருக்கோ அந்த லெவலெல்லாம் ரீச் பண்ணோம் அப்படிங்கிறத டெக்னிக்கல். அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் ஒரு நியூஸ் பேஸ்டில் மூவ்மெண்ட் ஆனாலும் கூட எக்ஸாக்டாக எங்கே ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க் பண்ண அந்த ட்ரெண்ட் லைன் அண்ட் சப்போர்ட் ஏரியா கிட்ட தான் ஓப்பன் ஆயிருக்குது. ஓப்பன் ஆகிட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக நம்ம கொடுத்த அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் ரீச் பண்ணுச்சு. அண்ட் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருந்து ஓவரால் நியூஸ் பேஸ்ட் மார்க்கெட் அப்படின்றதுனால அந்த நியூஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பித்தது. இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஏரியா அண்ட் இந்த செகண்ட் சப்போர்ட் ஏரியாவை எக்ஸாக்டாக ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு எக்ஸ்பைரி டேயில் மார்க்கெட் யூஸ்ஃபுல்லாக ரெண்டு சைடுமே மூவ்மெண்ட் ஆகும். இன்றைக்கி ஒரு எக்ஸ்பைரி டேயில் ஓவரால் மார்க்கெட் டவுன் சைடில் போயிட்டு இருந்தனால மார்க்கெட்டை புஷ் பண்ணி மேலே கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை நிஃப்டியோட எக்ஸ்பைரி, அதாவது நாளைக்கு ஹோலி பண்டிகை முன்னிட்டு மார்க்கெட் லீவ் அப்படின்றதுனால இன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ ஓவரால் இன்றைக்கி மார்க்கெட் நியூஸ் பேஸ்டு மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. அண்டு எக்ஸ்பைரியும் கூட அப்படின்ற சமயத்தில் பிகினர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். ஹை வாலடைல் மார்க்கெட் என்றைக்குமே ஆப்ஷன்ஸ் பையருக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ப்ராப்பர் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு ஓகே. கரெக்டாக எங்கே வாங்கணும் எங்கே விற்கணும்னு தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டும் ஸ்ட்ரகிள் கொடுக்கும். அதனால பிகினர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணிடுறது பெட்டர். அண்ட் அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை கீழே இருக்கிற வரைக்கும் புட் அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம். லாஸ்ட் ட்ரேடிங் வீடியோவில் கூட நம்ம புட்டு தான் எடுத்திருந்தோம். அண்ட் இன்னைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் கூட எக்ஸாக்டாக நம்ம ப்ரீவியஸாக கொடுத்துருந்த ட்ரெண்ட் லைன் அண்டு இந்த சப்போர்ட் ஏரியா கிட்ட ஓப்பன் ஆகிருக்குது. அதாவது நான் இங்கே மார்க் பண்ண லெவல்ஸ் எல்லாமே ப்ரீவியஸாகவே நான் மார்க் பண்ணிடுவேன். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் கூட நான் டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஜஸ்ட் இதை நம்மளுடைய டெலிகிராம் சேனல், இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மூமெண்ட்டை பேஸ் பண்ணி நான் எப்படி ட்ரேட் எடுத்தேன் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கால் சைடில் ஒரு என்ட்ரி எடுத்தேன். அதாவது மார்க்கெட் காலையில் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனதுமே அதை ரெக்கவர் பண்ணுறக்காக, அந்த கேப்பை ஃபில் பண்ணுறக்காக ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்தது. அந்த ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டில் நம்ம கால் சைடில் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணலான்ற மாதிரி என்ட்ரி எடுத்தேன். ஆனால் என்னுடைய ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆனது. அண்ட் அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா 24,900 புட்லேயும் கூட நான் ஒரு என்ட்ரி எடுத்தேன். அதாவது ஓவரால் புட் சைடு அப்படின்றதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுத்தேன். மார்னிங்கோடைய என்ட்ரி டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேஞ்ச் ஆனதுனால அந்த இடத்துல எகைன் புட்டில் நான் கொடுத்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு. ஸோ எகைன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு வால்டைல் மூவ்மெண்ட் வர்றதுக்காக வெயிட் பண்ணேன். அண்ட் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வால்டைல் மூவ்மெண்ட் வந்தது. ஸோ அந்த வால்டைல் மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 79,600 புட்லேயும் 24,700 புட்லேயும் எகைன் புட் சைடில் என்ட்ரி எடுத்தேன். இது கொஞ்சம் அவுட் ஆஃப் த மணி அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்து ஒரு ஸ்கேல்ப்பு மாதிரி புக் பண்ணேன். அண்ட் எகைன் பார்த்தீங்கன்னா இந்த சென்செக்ஸில் ஒரே ஒரு லாட் மட்டும்தான் புக் பண்ணேன். ஏன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்தேன். ஸோ அதனால தான் நான் அந்த ட்ரேடை ஹோல்டு பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணேன். ஸோ இந்த சென்செக்ஸில் நம்ம எப்படி ட்ரேட் எடுத்தோம் அப்படின்றத பார்த்துடலாம். சிம்பிள், அதாவது 79,600 புட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் நல்ல ஒரு டவுன் கேண்டில். அண்ட் இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோவை அதற்கு அடுத்துள்ள 2 கேண்டிலுமே பிரேக் பண்ணாமல் அப் சைடில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்தது. அதாவது புட் சைடில் மூவ்மெண்ட் ஆனால் அந்த புட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும். அதாவது இந்த செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா டோஜி கேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அந்த கேண்டிலோட ஹையை நெக்ஸ்ட் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணதுனால மேபி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட ஹை வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ஹைக்கு மேலே மூவ்மெண்ட் ஆகிறதுனால நம்ம புட் சைடில் என்ட்ரி எடுக்கலாம். அண்ட் இந்த லோக்கு கீழே வந்தால் தான் மார்க்கெட் கால் சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதுனால நான் இந்த லெவலுக்கு மேலே வரவும் நான் இங்கே ஒரு என்ட்ரி எடுத்தேன். என்ட்ரி பார்த்தீங்கன்னா தெரியும், 480 கிட்ட என்ட்ரி எடுத்திருக்கேன். அண்டு க்ளோசிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸு நான் புக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அண்ட் அதேமாதிரி நிஃப்டியில் இந்த ஹையை கேண்டில் பிரேக் பண்ண கிடையாது.
இந்த ஹை அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ரெண்டையுமே பிரேக் பண்ணாத எகைன் வந்து கால் சைடில் போகும். இல்லை அப்படின்னா எகைன் கேண்டில் எங்கே ஓப்பன் ஆச்சோ அதே லெவலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனாலையும் அண்டு பேங்க் நிஃப்டிலையும் சேம் அதே மாதிரி தான். ஓகேங்களா, இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையை தாண்டி போக முடியாமல் கேண்டில் டவுன் சைடில் வந்துட்டு இருந்தனால எகைன் இந்த ஓப்பன் ரேஞ்ச் அல்லது இந்த சப்போர்ட் ஏரியா வரைக்கும் வரும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணேன். ஏன்னா ஓவரால் மார்க்கெட் வந்துட்டு புட் ப்ரெஷர் இருக்கிறனால நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ அதனால் புட்டில் வந்துட்டு இவ்வளோ தூரம் இறங்கும் அப்படிங்கிறதுனாலையும் அண்ட் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் எடுத்த ட்ரேடில் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த கேண்டிலோட ஹை வரைக்கும் வந்தது. இந்த ஹையையும் தாண்டி பிரேக் பண்ணி மூவ்மெண்ட் ஆச்சு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த 700 டார்கெட் கிட்ட போகும். நான் மார்க்கெட்டில் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 750 வரைக்கும் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் மூவ்மெண்ட் ஆச்சு. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் வந்துட்டு ப்ராப்பராக நீங்கள் அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கணும். ஆப்ஷன்ஸ் பையிங்கை பொறுத்த வரைக்கும் வலடைல் வந்து சூட்டபிள் தான். ஆனால் ராங் சைடில் இருந்தீங்க அப்படின்னா அதற்கு அதிகமாக லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆரம்பத்தில் சில தவறுகள் நான் பண்ணாலும் கூட அதற்கப்புறமா கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி ஒரு மினிமம் ரிஸ்கில் வந்துட்டு நான் ட்ரேட் எடுத்தனால இப்போ ப்ராஃபிட்டில் இருக்கிறேன். நான் ஃபஸ்ட் எடுத்த இந்த 2 ட்ரேடும் கூட நான் ஒரு மினிமம் ரிஸ்க்கு வச்சு தான் ட்ரேட் எடுத்தேன். சப்போஸ் ரிஸ்க் வைக்காமல் நான் ஓவரால் வெயிட் பண்ணணும்னு வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னும் அதிகப்படியான லாஸ்கள் வந்திருக்கும். அண்டு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு சில இடங்களில் வந்து லாட்ஸ் அதிகமாகும், ஒரு சில இடங்களில் வந்துட்டு லாட்ஸ் கம்மியாகவும் நான் எடுத்து புக் பண்ணேன். ஓகேங்களா, என்னதான் ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டாக இருந்தாலும் கூட நிஃப்டி ஆகட்டும், பேங்க் நிஃப்டி ஆகட்டும் அண்ட் சென்செக்ஸ் ஆகட்டும் எப்படி டெக்னிக்கல்ஸை வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல கிளியராக பார்க்க முடியும். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டு வந்து ஓவராலாக டவுன் சைடில் தான் வந்துட்டு இருந்தது. எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே கேண்டிலில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா வந்துட்டு இங்கே சப்போர்ட்டை ரியாக்ட் பண்ணியிருக்குது. எக்ஸாக்டாக இந்த சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு தான் கேண்டில் ஓவரால் வந்துட்டு அப் சைடில் மூவ்மெண்ட் ஆகிருக்குது. அண்ட் ஓவரால் புட் சைடில் மூவ்மெண்ட் இருந்தாலும் கூட இன்றைக்கி ஒரு எக்ஸ்பைரி அப்படின்றனால பெரும்பாலும் எக்ஸ்பைரியில் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதாவது மார்க்கெட்டை வந்துட்டு புஷ் பண்ணி மேலே கொண்டு வந்தாங்க. ஒரு ஹை வாலடைல் தான் சொல்ல முடியும். அதாவது நான் சென்செக்ஸில் எக்ஸாக்டாக அந்த ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கப்புறமா கிட்டத்தட்ட கால் சைடில் வந்துட்டு ஒரு 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சது. அதனால் வந்து நம்ம கரெக்டாக வாங்குறது மட்டும் இல்லாமல் கரெக்டான இடத்துல க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ராஃபிட் வந்துட்டு நமக்கு சொந்தமாகும். நம்ம ஓவரால் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது சொந்தமாகாது. எங்கே வாங்கணும் அண்ட் எங்கே விற்கணுன்றதில் நீங்கள் கிளியராக இருக்கணும். நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை டிசைட் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கணும். அதற்கு முன்னாடியே ஸ்டாப் லாஸும் நீங்கள் டிசைட் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் தெரிஞ்சால் மட்டும் ட்ரேட்ஸ் எடுங்க. அதர்வைஸ் இல்லை அப்படின்னா நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுங்கள். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சூட்டபிள் ஆனால் மட்டும் ட்ரேட் எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விஷயம் எல்லாமே நான் அனுபவத்தில் கற்றுக்கிட்டது தான். நான் வந்து ஒரு சிபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. அதனால் நீங்கள் எந்த ட்ரேட் எடுக்கிறதுனாலும் உங்கள் அட்வைசர்கிட்ட கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேட் எடுத்துக்கிறது பெட்டர். இதை தவிர வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் என்னை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே சோசியல் மீடியா லிங்க் கொடுத்துருக்கேன். விருப்பம் உள்ளவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய ட்ரேடிங்க்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் ஆலிஸ் குரூப் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் நீங்களும் டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். விருப்பம் உள்ளவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.